நட்டி சார் ரைட் படம்ல ரைட் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சேர்லேருந்து எழுந்திரிச்சுனாக்கா நான் பெட்ஷீட்டும் ரைட் படம்லேருந்து போலீஸ்காரே கண்டிப்பாக பாருங்க. ரைட் படம் தார்மார் தக்காளி சோர். ஹலோ தமிழ் மக்களே, வணக்கம். நான் திருப்பி வந்துச்சு. இப்போ நான் ரைட் மூவி பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த ரைட் மூவிலே கொஞ்சமாக எனக்கு ரோல் இருக்கு. कुछ नहीं किया, मेरे को जेल में क्यों डाला? அந்த ரைட் மூவிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டார்டிங் இருக்கு. லிசன் இப்போ இந்த ஸ்டேஷன் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த மூவிலேருந்து கரப்ஷன் போலீஸ்காரே ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான், அவனுங்களுக்குன்னு வந்தால் மட்டும் எல்லா ரூல்ஸும் மாற்றுவானுங்க. பெரிய ஆள் இந்த மினிஸ்டர் ஆள் என்ன பண்ணுவாங்க, எப்படி செய்வாங்க, நார்மல் பப்ளிக் ஆள் எப்படி சேவ் வைக்கணும், எப்படி சேவ் இருக்கணும், அந்த விஷயம்ல தான் இந்த மூவி. நாங்கள் எப்படி வேலை செய்யணும் நீங்கள் சொல்லி தரீங்களா? மூவி வந்து ஸ்டார்டிங்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ்காரே கரப்ஷன் இருக்குன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன் கரப்ஷன் மாதிரி தான் தெரியும். அந்த விஷயம்ல தான் இந்த மூவி. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு இவனுங்களை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்து. ரைட் மூவிலேருந்தே போலீஸ்காரே கண்டிப்பாக பாருங்க. அப்புறம் நார்மல் பப்ளிக் பாருங்க. எக்காரணத்தை கொண்டு வெளியே போகாமல் பார்த்துருங்க. ஏன்னா இது போலீஸ்காரே அப்போ பப்ளிக்கு அதில் கேப்பில் என்னென்ன போகுது, கரப்ஷன் என்ன போகுது, எப்படி போகுது, இந்த மூவிலே தெரியும். உங்கள ஒரு போலீஸ் நல்லவங்கன்னு சொல்லுங்க, அவங்கள மட்டும் நான் உயிரோட விட்டு. அந்த படம்லேருந்து நான் ஷூட்டிங் பண்ண போன டைமில் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாக்கி அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். பட் இப்போ பார்த்தோன்னா பயங்கர நல்லா இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரே இடம்ல சீன் இருந்துச்சு. எக்காரணத்தை கொண்டு வெளியே போகாமல் பார்த்துருங்க. பட் இது இந்த ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக அந்தமாரி மூவி வந்திருக்கு. ஏன்னா எல்லா மூவிலே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இருக்குல்ல, இந்த மூவிலே ஒரே இடம்ல ஃபுல் மூவி இருக்கு. கேமரா லொக்கேஷன் வந்து சூப்பர் இருக்கு. பயங்கரமாக போர் அடிக்காமல் போயிடுச்சு. அப்போ மூவிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்கு. டைரக்டர் ரமேஷ் சார் எனக்கு ரைட் படம்ல கொஞ்சம் ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. அது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் ரேப் கேஸ்லேயே போன மாதிரி. மகா நடிகண்டா நீ. ஏன்னா வேற மினிஸ்டர் பையா வந்து ரேப் பண்ணியிருக்கோம். அந்த கேஸில் எனக்கு வந்து உள்ளே போட்டாங்க. ஏன்னா என் ஹிந்திக்காரே இந்த தமிழ்நாடு உள்ளே வந்து நான் மினிஸ்டருக்கு வீட்டில் இருந்து நான் வேலை பார்க்குற மாரி அந்த மாரி சீன் இருக்கா. குற்றவாளியே குற்றத்தை ஒத்துக்கிட்டான். இந்த படத்துக்கு மேசேஜ் என்ன சொல்கிறேன்னா, முக்கியமாக போலீஸ்காரே அந்த மாரி கரப்ஷன் பண்ணுவாங்கன்னா இந்த மாரி ரேப் கேஸ், மர்டரர்ஸ் அப்படி போவோம். ஏன்னா போலீஸ்காரே சப்போர்ட் பண்ணலன்னா அப்படி போகாது. பிரதீப்போட ஸ்பெர்ம் ரிப்போர்ட் எல்லாமே இந்த எவிடன்ஸில் இருக்குது சார். அப்போ போலீஸ்காரே கண்டிப்பாக பாருங்க இந்த மூவி. பப்ளிக் ஆள் வந்து அவங்கள சேஃப்டி அவங்களே பண்ணுவாங்க. ரேப் பண்ணி ட்ரைனேஜில் தூக்கி போட்டுருக்காங்க சார். அந்த குடும்பம் நியாயம் கிடைக்கும் நம்பிட்டு இருக்காங்க சார். ஏன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா நினச்சிட்டு ஃப்ரீயாக அந்த நைட்லேயே போகணும், கிளப் போகணும், அது போகணும், போகாதீங்க, அந்த மாரி மெசேஜ் இருக்கு. ஏன்னா இப்போ அந்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்கு. நிறைய ரேப் கேஸ், நிறைய அந்த மாரி மர்டரர் போயிட்டு இருக்கு ரியல் லைஃப்ல. அப்போ போலியா ரெடி பண்ண டாக்குமெண்ட். சாரி மேடம். அந்த மாரி மெசேஜ் இருக்குது இந்த மூவிலே. வாங்க எல்லா ஃபேமிலி கூட வாங்க. அப்போ பாருங்கள், நல்ல மூவி இருக்குது. ஏன்னா இந்த மூவிலே அந்த மாரி சீன் கிடையாது. நார்மலி சீன், ஏன்னா இமோஷனல், பொலிட்டிக்கல், அப்புறம் பப்ளிக் அந்த மாரி சீன் இருக்குது. ஏன்னா இப்போது அந்த மூவியில் ஒரு இமோஷனலி சீன் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். காலையிலேருந்து என் பையனை காணும்னு நடையா நடந்துட்டு இருக்கேன், என் வேதனை தெரியாமல் பேசுகிறீங்க. இந்த மூவியில் நானே நடிச்சிருக்கேன் சின்ன ரோல். பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும். இந்த வாரம்லேருந்து இந்த ரைட் மூவிட்ட ரைட்டான மூவி பயங்கர நல்லா இருக்கும்.
நீ ஃபேமிலி கூட போயிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கும். போயிட்டு பாருங்க எப்படி இருக்கும், அப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ பாம் இருக்கானா இங்கே? பாம் இல்லைனா சரி கைஸ். ஓகே, பாய் பாய் கைஸ்.